Hi dude, welcome back to Offside Squad. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் வந்து பார்க்க போகிறோம்னா, உங்களால் ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அப்படி ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன வெப்சைட்டு, எப்படி லாகின் பண்ணுறது, இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன் எது இருந்தாலும் ஓகே. உங்களோட மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. யார் வேணாலும் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நம்ம இந்த ஒர்க்குக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஈஸியாகவே ஏர்ன் பண்ணி நம்மளால் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் பேஜு, டெலிகிராம் குரூப் லிங்க்கு, அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, அப்புறம் ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஒர்க் சம்மந்தமாக டவுட்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஹெல்பர் ஒர்க்லேருந்து ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க் வரைக்கும் ஒர்க் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். யாராவது ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஒர்க்கை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக ஒர்க்கை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிவ்அவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வின்னிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரைஸாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கும்போது இடையில QR கோடு வந்துகிட்டே இருக்கும். அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதில் கேட்குற ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு QR கோடு வரும். இப்போ ஃபஸ்ட்டு QR கோடு வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி QR கோடு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இடையிலே வரும். மேபி நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR கோடு வந்து ஸ்கிப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிவ்அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அப்படிங்கிற வெப்சைட்டு. இது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா யுவர் நேம் அப்படின்னா பிராண்ட் நேம் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் ஐ எம் நாட் ரோபோ அப்படின்னு கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம வந்து சைன் அப் வந்து ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. இது ஒரு ஃபாரின் வெப்சைட் தான். இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இப்போ உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உங்களை வந்து அங்கே வந்து உட்கார வைக்கிறாரு. எல்லா ப்ராடக்ட்டுமே அவரே வாங்கி போட்டுறாரு. வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா ஜஸ்ட் நீ உட்கார்ந்தா மட்டும் போதுப்பா அப்படிங்கிறாரு. அதில் வர ப்ராஃபிட்டை வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஒரு கமிஷன் மாதிரி தராரு. அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும்.
அந்த ப்ராடக்டை ஜஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு 10% 90% அவ்வளோதான், ஒரு 10% மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டிஷர்ட்ஸு நிறையா ப்ராடக்ட் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ணி கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு நடுவில் இந்த டிஷர்ட்டுக்கு நடுவில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கப்புக்கு ஒரு சின்ன வால்பேப்பர் மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இதுக்கு நான் டிசைனிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, இதில் போய் நான் ஒரு டிசைனுக்கான வால்பேப்பர் வந்து நான் இமேஜ் வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதா எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த 2 டிஷர்ட் இருக்குது, இந்த 2 டிஷர்ட்டுமே டிசைன் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல கிரியேட் அப்படின்றக்கா அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் நிறைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும், அதுக்கான டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நான் வரேன். இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இப்போ இதில் நிறைய ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே டிசைன் கிடையாது. இப்போ இந்த கப்பில் இந்த பில்லோவில் எதுவுமே டிசைன் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த பில்லோவை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒயிட் கலரில் இருக்குது, அதுக்கு சென்டரில் எந்த ஒரு டிசைனுமே கிடையாது, எந்த ஒரு இமேஜுமே கிடையாது. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இமேஜை வந்து கிரியேட்டிவிட்டி, இப்போ இந்த இமேஜை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு இமேஜ் தோணியிருக்கிறது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஹார்டைன் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டாக் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒன்று தோணுது பார்த்தீங்களா. அந்த தோன்ற விஷயத்த நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் எடுக்க முடியும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ப்ராம்ப்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட் ஹண்ட் அப்படிங்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இமேஜை வந்து கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலே போய் நான் சர்ச் கொடுத்துக்கிறேன். சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் ஒயிட் கலர் பில்லோவாக இருக்குது. அந்த ஒயிட் கலர் பில்லோவுக்கு என்ன இமேஜ் தான் நல்லாயிருக்கும், ஒரு டாகோட இமேஜ் தான் நல்லாயிருக்கும், அப்படின்னா ஒரு ஹார்ட் இமேஜ் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே சர்ச் பட்டன் இருக்கா, அந்த சர்ச் பட்டனை வந்து நான் போய்க்கிறேன். போனதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ அந்த இடத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கியூட் டாக் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி கியூட் டாக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே நிறைய டாகோட இமேஜ் வந்து நிறையா வரும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அதில் உங்களுக்கு எந்த டாக் இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்ச் கொடுத்துட்டேன். சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறமா க்ரியேட்டிவிட்டியான டாக் நிறையாவே இருக்கும். அந்த டாக் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய டாகோட இமேஜ் இருக்குது, அது எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இந்த இடத்துல ஆட் இமேஜ்ன்னு இருக்கா, நான் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த பில்லோவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ இதில் தான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ அந்த கடைக்காரர் வந்து இந்த பில்லோ வந்து $28 செல் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு $9, அதாவது $10 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாரு. அது 16 இன்ச்சுக்கு, அது 18 இன்ச்சுக்கு நம்மளுக்கு $7 வந்து ப்ராஃபிட் கொடுப்பாரு. 20 இன்ச்சுக்கு $3 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜுக்கு வந்து நான் சொன்னது ₹60. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரரே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக டிசைன் பண்ணி இது வந்து நம்ம ப்ரொஃபைலை வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆச்சுன்னா இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இவர் கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன கலர் தேவை, என்னென்ன டெக்ஸ்ட் தேவை எல்லாமே இங்கேயே இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் எப்படி சூஸ் பண்ணி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு நம்ம இதில் காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு டிசைனு, அடுத்து ஸ்டைலு, அப்புறம் லான்ச் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜ் வந்து அந்த ஷாப்பிங்கில் வந்து இந்த வெப்சைட்டோட ஷாப்பிங்கில் வந்து லான்ச் ஆகிடும். லான்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் போகும் பார்த்தீங்களா. போனதுக்கு அப்புறமேட்டுக்கா அதில் நிறைய ப்ராடக்ட், இப்போ எக்ஸாம்பிள் பில்லோ சம்பந்தமாக நம்ம தேடுவோம். அப்படி தேடும் போது இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே இந்த வெப்சைட்டில் நிறைய பேர் தேடுவாங்க. தேடும்போது பில்லோ அப்படின்னு நினைக்கும் போது இந்த பில்லோ வந்து சில பேர்த்துக்கு ஒருத்தர் யாருக்காவது பிடிச்சி இந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா அப்படி வாங்குற மூலயமா நம்மளுக்கு இதில் வர கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸில் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் தகுந்த மாதிரி
நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு $4 வச்சுக்கோங்களேன், $400 அந்த மாதிரி கிட்ட வரும். அப்படியே ஒரு $10 வச்சுக்கோங்களேன், ஒரு $1000 அந்த மாதிரி சம்பாதிக்க முடியும் ஈஸியாகவே. இதை நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாகவே மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏர்ன் பண்ண மணியை வந்து பேபால் அக்கௌண்ட் மூலியமாவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவோ ஈஸியாக நம்ம வந்து வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. இந்த 2 வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போய் இதில் நீங்கள் அப்ளை பண்ணி டேரெக்டாக போய் இந்த ஒர்க்கில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்களும் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், ரொம்ப பெருசு குழப்பற மாதிரியே இருக்காது. 2 வெப்சைட்டு. அந்த வெப்சைட் ஒரு வெப்சைட்டில் போய் இமேஜை டவுன்லோட் பண்ணுறோம். இந்த இமேஜில் இந்த வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டில் வந்து என்ன இமேஜ் அந்த இதில் சென்டரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு ஒர்க் பண்ணி நம்ம வந்து இவங்களே சேல் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கிவ்அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி ஹேப்பிட் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுங்கள். இந்த மாதிரி மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ வின் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.